ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எந்த படத்தோட கதையை சொல்ல போறேன்னா, அன்டில் டவுன் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரான ஒரு கதை. இந்த கதையோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு பொண்ணை தேடி நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் காட்டுக்குள்ளார இருக்க ஒரு வீட்டுக்கு போறோம். அங்க மாஸ்க் போட்டுட்டு இருந்த ஒருத்தன் எங்க எல்லாரையும் ரொம்ப கொடூரமா கொல்றான். நாங்களும் செத்து போயிடுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் உயிரோட வரோம், மறுபடியும் எங்களை கொல்றான். இது அப்படியே தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்தவன் யாரு, எதுக்காக எங்களை கொல்றான், அந்த காணாம போன பொண்ணு யாரு, அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா அந்த கதை. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். வெல்கம் டு நமரு ஸ்லாங். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு சுரங்கத்துல இருந்து தப்பிக்க பாக்குறான். ஆனா ஒரு ஜந்து அவளுடைய காலை பிடிச்சி இழுத்து அவளை கொல்ல பாக்குது. எப்படியும் அந்த ஜந்துவோட மூஞ்சிலே 2 மிதி மிதிச்சு முன்னாடி பார்க்கும்போது ஒரு ஒளி தெரியுது. அந்த ஒளி வழியா அந்த சுரங்கத்துல இருந்து வெளியே வந்து அடி தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு பெருமூச்சு விடும்போது மாஸ்க் போட்டுட்டு வந்த ஒருத்தன் ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அவன் மண்டையிலே அடிச்சு அவளை கொண்டுறான். அங்க கட் பண்ணி அன்டில் டவுன் அப்படின்ட்டு இந்த படத்தோட டைட்டில் போட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. இவதான் இந்த கதையோட ஹீரோயின். இவளுடைய பேரு க்ளோவர். இதான் நான். என்னுடைய பேர் மேக்ஸ். இந்த சைனா பீஸ் இருக்கால இவ பேரு மேகல். இந்த மூக்குத்தி குத்தி இருக்கால இவளுடைய பேரு நிம்மு. அப்புறம் இந்த காரை ஓடிட்டு இருக்கான்ல இவன் பேரு ஆப். நிம்மும் ஆப்பும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் ஹீரோயின் இருக்கால க்ளோவர், அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ பேரு மெலனி. அவ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டா. கடைசியா இந்த இடத்துல இருந்து தான் அவளுடைய அக்காவுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கா. அவளை தேடி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு. அதுக்குள்ளார போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்ககிட்ட உங்களை பார்த்தா ரொம்ப வருஷமா இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு இவளுடைய தங்கச்சி ஃபோட்டோவை காட்டி இவளை இங்கே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டான். அதுக்கு அவன் உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்காளே, இவ இப்போ காணம் தானே அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு அவன் நான் அவளை காணன்ட்டு சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு அவன் இந்த மாதிரி ஆளை காணன்ட்டு இங்கே வந்து கேட்கறது நீங்கள் ஒன்றும் புதுசு இல்லை, உங்களை மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க அப்படின்ட்டு சொன்னான். அப்படின்னா இந்த இடத்துல நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்களா அப்படின்ட்டு அவ கேட்டா. அதுக்கு அவன் இந்த இடத்துல இல்லை, பக்கத்தில் க்ளோர் வேலி அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போனவங்க யாருமே இன்ன வரைக்கும் திரும்பி வந்ததே இல்லை அப்படின்ட்டு சொன்னான். அவன் அந்த மாதிரி சொன்னதுனால நாங்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு காரில் போயிட்டு இருந்தோம். அப்போன்னு பார்த்து பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே போக முடியாது, வந்த வழியை பார்த்து திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடம் வந்துருச்சு. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அந்த க்ளோர் வேலியில் ஒரு துளி மழை கூட பெய்யல. அதை சுற்றி இருக்கிற காட்டில் தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இதை சயின்டிஃபிக்காக வாட்டர் வேல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி இந்த இடத்துல ஏதோ சரியில்லை, இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதுக்கு ஆப் என்னால அந்த புயலில் மறுபடியும் வண்டி ஓட்டிட்டு போக முடியாது, பக்கத்தில் ஒரு வீடு இருக்குல்ல அதுக்குள்ளார இருக்கிறவங்ககிட்ட யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு சொன்னான். சரி அப்படின்ட்டு அவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ளார போனாங்க. ஆனால் க்ளோவர் வெளியவே நின்றுட்டு அந்த மலையவே பார்த்துட்டு இருந்தா. நானும் அவ என்ன பண்றா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். இவங்க 3 பேர் வீட்டுக்குள்ளார போனாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஒரே ஒரு மணல் கடிகாரம் இருந்துச்சு, அதுவும் முடிகிற கண்டிஷனில் இருந்துச்சு. அப்படி அது முடிஞ்சிச்சுன்னா யாராவது அதை மாற்றி வைக்கணும். அங்கே யார் யார் வராங்க அப்படின்றத எழுதுறதுக்காக ஒரு கெஸ்ட் நோட் இருந்துச்சு. அதில் இவளுடைய பேர் நிம் அப்படின்ட்டு எழுதுறா. அந்த சைனா பொண்ணுக்கு வாந்தி வர மாதிரி இருந்ததுனால ரெஸ்ட் ரூமுக்கு போனா, ஆனா அங்க இருந்த பைப்ல தண்ணி வரல. கண்ணாடியில மூஞ்சி தெரியலையே அப்படின்ட்டு இவ கண்ணாடியை துடைக்கிறான். இவனும் வீடியோ எடுத்துக்கிட்டே பக்கத்து ரூமுக்கு போனா, அங்க இருந்த ஒரு போர்டு ஃபுல்லா நோட்டீஸா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கிழிச்சு பார்த்தா நிறைய மிஸ்ஸிங் நோட்டீஸ் இருந்துச்சு. அதுல இவ தங்கச்சியும் ஒண்ணு. அதை பார்த்த உடனே இத்தனை பேரடா இங்க வந்து தொலைஞ்சு போயிருப்பாங்க அப்படின்ற ஷாக்லயே அதையே பார்த்துட்டு இருக்கிறான். க்ளோவரும் வெளியே நின்று மலையே பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ யாரோ இவளுடைய பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. இவளும் சரி நம்ம தங்கச்சியா தான் இருப்பான்ட்டு அந்த மலைக்குள்ளார போனா. ஆனா அங்க யாருமே இல்லை. அங்கேயே நின்றுட்டு இருந்தா. உடனே நான் அவளை பிடிச்சி உள்ளார இழுத்துட்டேன். நாங்கள் 2 பேரும் உள்ளார வந்தோம். அந்த மிஸ்ஸிங் நோட்டீஸில் காணாமல் போனவங்களுடைய ஃபோட்டோ மட்டும் தான் இருந்துச்சு. அவங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, என்ன கலரு, எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற எந்த ஒரு தகவலுமே இல்லை. இதெல்லாம் பார்க்க வினோதமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்தால் அந்த கெஸ்ட் நோட்டில் ஒரே பேரையே நிறைய டைம் எழுதியிருந்தாங்க. அதில் இவளுடைய தங்கச்சி பேரும் ஒன்று. அது அவளுடைய தங்கச்சிக்கு எழுது தான் அப்படின்னா அவ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. வெளியே கேட்டது அவளுடைய குரலாக தான் இருக்கும் அப்படின்ட்டு க்ளோவர் சொல்லிட்டு இருந்தா. உடனே நிம்மு அந்த கடிகாரத்தை பார்த்து இந்த முடிகிற கண்டிஷனில் தானே இருந்துச்சு, இது யாராவது திருப்பி வச்சிங்களா அப்படின்ட்டு கேட்டா. அப்போ வெளியில ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னன்ட்டு வெளியே போய் பார்த்தா யாருனே தெரியாத ஒருத்தன் எங்களுடைய காரை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணிட்டு இருந்தான். அதை பார்த்த உடனே பயந்து போய் உள்ள வந்து கதவை சாத்திட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தோம். சரி இங்க இருக்கிறது சேஃப் இல்லை, யாரையாவது ஹெல்ப் கூப்பிடலாம் அப்படின்ட்டு மொபைலை பார்த்தா அதில் டவர் இல்லை. வீட்டில் எங்கேயாவது டெலிஃபோன் இருக்கான்னு பாருங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் அவன் காரில் என்னென்ன பண்றான் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் டெலிஃபோனை தேடிட்டு இருந்தோம். அப்போ அந்த வீட்டுக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருந்துச்சு. அதுக்குள்ளார போய் பார்த்தா அங்கே ஜன்னல் இருந்துச்சு. அண்டர் கிரவுண்டில் எந்த முட்டாளரா ஜன்னலை வச்சு கட்டியிருப்பான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே நான் இருந்தேன். அப்போ க்ளோவர் அங்கிருந்த ஒரு டெலிஃபோனை கண்டுபிடிச்சான். ஆனால் அந்த டெலிஃபோன் வேலை செய்யலை. பக்கத்துலேயே ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு. அதில் யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு சைனா கேட்டா. ஆனால் அங்கேருந்து எதுவுமே ரிப்ளை வரவே இல்லை. அப்போது மேலே இருந்த 2 பேரும் காரில் இருக்கவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. பக்கத்து ரூம்லேயே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சரி நீ இங்கே இரு, நான் போய் அதை என்னன்ட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு நிம்மிக்கிட்ட சொல்லிட்டு இவன் மட்டும் பார்க்கறதுக்காக பக்கத்து ரூமுக்கு போனான். மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சரி இது என்னன்னு தான் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு இவளும் பின்னாடியே போய் லைட்டை போட்டு பார்த்தா மாஸ்க் போட்டு இருந்த ஒருத்தன் அவனை கோடாரியால் 2ஆ கிழிச்சு கொண்டுட்டான். இவளும் கத்திட்டு அந்த இடத்துல இருந்து ஓட பார்த்தா
அவளையும் முதுகிலேயே குத்தி அவன் கொண்டுட்டான். உடனே நான் மேலேயே அவங்க கத்துறாங்க அப்படின்ட்டு மேலே வந்து எட்டி பார்த்தா அவங்க 2 போய் செத்து போய் கிடக்குறாங்க. உடனே நான் கீழே ஓடி வந்து உள்ளார போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாரோ நம்மளை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் போய் ஒளிஞ்சிட்டு இருந்தோம். அவன் படியிலேருந்து இறங்கி கீழே வந்து நின்றுட்டு இருந்தான். நான் ஒரு சேரை எடுத்துட்டு போய் அவன் மண்டையிலே அடித்தேன். அவனுக்கு கொஞ்சம் கூட வலிக்கவே இல்லை. உடனே கீழே இருந்த ஒரு கூர்மையான கட்டையை எடுத்து அவனை குத்த பார்த்தேன். அவன் என் கையை பிடிச்சி அந்த கட்டையை பிடுங்கி குத்தனாம் பாருங்க, கண்ணு வழியா பின்னாடி வந்துருச்சு. நான் அங்கேயே கீழே வந்து செத்துட்டேன். அவன் என்னை கொண்டுட்டு கபோர்டில் இருந்த சைனாவை பிடிச்சி அவளுடைய தலையை தரையிலேயே அடிச்சு அடிச்சு கொண்டுட்டான். க்ளோவரும் பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து அவனுடைய முதுகிலேயே குத்திட்டு வீட்டுக்கு வெளியே வந்து காட்டுக்குள்ளார திரும்பி பக்கம் ஓடிட்டு இருந்தா. கால் தடிக்கு கீழே விழுந்துட்டா. எழுந்து பார்த்தா இவளுடைய தங்கச்சி அங்க இருந்தா. உடனே மெலனி அப்படின்ட்டு கூப்பிடுறதுக்குள்ளார இவளுடைய முதுகிலேயே குத்தி இவனையும் கொண்டுட்டான். நாங்க எல்லாரும் செத்துட்டோம். அந்த கடிகாரத்துல இருந்த மணலும் தீந்துருச்சு. அதுவே ஆட்டோமேட்டிக்கா திரும்பிட்டு இருந்துச்சு. செத்து போன நாங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்தப்போ என்னென்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே விஷயத்த பண்ணிட்டு இருந்தோம். அவன் எங்களை கொன்னப்போ ஏற்பட்ட வலியும் தழும்பும் கூட இன்னும் மறையல. என்னடா நடக்குதுங்க, இப்போதான்டா அவன் நம்மள எல்லாத்தையும் கொடூரமா கொன்னான் அப்படின்ட்டு உள்ளார வந்து பார்த்தா அந்த மிஸ்ஸிங் போர்டில் எங்களுடைய ஃபோட்டோவும் ஆட் ஆகிருந்துச்சு. முதல்ல இருந்து எல்லாமே திரும்ப நடக்குது அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கும்போதே லைட் எல்லாம் அமிஞ்சு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளி கதவை யாரும் திறந்து மூடினாங்க. ஏப்ப அந்த கதவை போய் மூடினா அப்போ இந்த சைனா சேர்ல உட்காந்துக்கிட்டு என்னால முடியல, எனக்குள்ளார ஏதோ பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கத்தனா பாருங்க. அங்க இருந்த பல்பு எல்லாம் வெடிச்சு சதறிடுச்சு. லைட் அடிச்சு பார்த்தா அவளை காணோம். அவளை தேடிட்டு பக்கத்து ரூமுக்கு போனா அவ அந்த இடத்துல பறந்துக்கிட்டு மிஸ்ஸிங் போர்டில் இருந்தவங்களுடைய ஆன்மா அவளுடைய உடம்புல பூந்து ஒவ்வொருத்தர் போட்டோவையும் காட்டி அவளை மாதிரியே பேசிட்டு மறுபடியும் கத்திட்டு எங்களை பார்த்து அது உள்ளார வந்துட்டு இருக்கு, அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துடிஞ்சு கீழே விழுந்து செத்துட்டா. ஏதோ ஒண்ணு வருது அப்படின்ட்டு அவ சொன்னாலே அதை உள்ளார விடக்கூடாதுன்னு சொன்னா அது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கதவை யாரோ தட்டினாங்க. அது யாருன்ட்டு போய் பார்த்தா வாய்ஸ் ஹீரோனுடைய தங்கச்சி. இது அவ என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு கதவு தட்டிட்டு இருந்தா. க்ளோவரும் கதவு திறந்து வெளியே போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. முன்னாடி இன்னொரு வீடு இருந்துச்சு. அந்த வீடு இதுக்கு முன்னாடி இங்க இல்லையே, திடீர்னு எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது க்ளோவர் பறந்து போய் முன்னாடி விழுந்தா. அவளை காப்பாத்த நான் போனா என்னை ஏதோ தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளார போட்டு கதவை சாத்திருச்சு. க்ளோவருடைய காலை பிடிச்சி அந்த வீட்டுக்குள்ளார இழுத்துட்டு போய் கதவை சாத்திருச்சு. நானும் அவளை காப்பாத்த அந்த வீட்டுடைய கதவை திறக்கலான்னு பார்த்தேன். ஆப் விடல. என்னை தடுத்து அவளை காப்பாற்ற முடியாது, முதல்ல நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறது பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னான். உடனே நான் அவங்ககிட்ட என்னாலாம் அவளை விட்டுட்டு வர முடியாதுடா, நீ கிளம்புறது நான் கிளம்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அவளை காப்பாற்ற போனேன். க்ளோவர் கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த வீடு ஃபுல்லா மாஸ்கா இருந்துச்சு. பக்கத்திலேயே ஒரு கிளவி உட்காந்துக்கிட்டு ஆக்சிஜன் மாஸ்கில் மூச்சு இழுத்து விட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தா. இவ்வளோ நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு வெளியே வரலான்ட்டு கதவை திறந்தா டோர் லாக்ல இருந்துச்சு. திரும்பி பார்த்தா அந்த கிளவி இவகிட்ட வந்துட்டு இருந்தா. க்ளோவர் உடனே என்னை விட்டுருங்க, நான் இங்கிருந்து ஓடி போயிடுறேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொன்னான். அதுக்கு அந்த சூனியக்கார கிளவி போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, ஒன்று இந்த நைட்டை நீங்க கடக்கணும், அப்படி இல்லைன்னா இங்கேயே இருந்துடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ முடிய பிடிச்சி இழுத்து கீழே படுக்க போட்டு அந்த மாஸ்க் எடுத்து இவ மூக்கில் வச்சு கஷ்டப்படு தப்பிக்கப்பட்ட அந்த நரக மாதிரி நீயும் கஷ்டப்படு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளுக்குள்ளார இருந்த ஆன்மாவை க்ளோவர் உடம்புல ஏற்றி விட்டு அந்த கிளவி சாம்பல் ஆயிட்டா. அந்த ஆன்மாலாம் இவளுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியே சிரிச்சா போருங்க, பயங்கரமா இருந்துச்சு. அப்போ நான் அந்த வீட்டில் இருக்க க்ளோவரை காப்பாற்ற போனேன். இவங்க 2 பேரும் இதாண்டா சந்தர்ப்பம், இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்ட்டு அந்த காரில் ஏறி கிளம்பும் போது நிம்மு என்னாலாம் என்னுடைய ஃப்ரெண்டை விட்டு வர முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் இவன் விடாம டோரை லாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போனான். முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய மிருகம் இருந்துச்சு. அதை பார்த்து பயந்து போய் ரிவைஸ் எடுத்து மறுபடியும் அதே வீட்டுக்கு வந்து டோர் திறக்கலான்னு பார்த்தா அந்த மாஸ்க் போட்டு இருந்தவன் ஆபுடைய நடு மண்டலையை வெட்டி அவனை கொண்டுட்டான். அதுக்கப்புறம் இவளையும் கொண்டுட்டான். நான் க்ளோவரை காப்பாற்ற அந்த வீட்டுக்குள்ளார போய் அவளை தேடிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அவள் மாஸ்க்கை போட்டு என் முன்னாடி வந்து நின்று கத்தியால் என் கழுத்தை அறுத்து கொண்டுட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க்கை போட்டுட்டு இருந்தவன் காரில் வேகமாக வந்து அவன் மேலே ஏற்றி அவளையும் கொண்டுட்டான். மறுபடியும் அந்த மணல் கடிகாரம் திரும்புது. நாங்களும் உயிரோட முதல்ல என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோமோ அதே செஞ்சுட்டு இருந்தோம். இந்த டைம் டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு அதை திறக்காத மாதிரி சேர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பாத்ரூமில் உட்காந்துட்டு இருந்தோம். தண்ணி தாகமாக இருந்ததுனால ஆப் அங்கே இருந்த பைப்பை திறக்க போனான். அதுக்கு அந்த சைனா அதை தண்ணி வராது அப்படின்ட்டு சொன்னான். அவன் திறந்து பார்த்தா அதுலேருந்து தண்ணி வந்துச்சு. சரி, எல்லாருக்கும் தண்ணி தாகமாக இருந்ததுனால தண்ணியை ஒரு டம்ளரில் பிடிச்சி நாங்கள் எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தோம். அப்போது க்ளோவர் எங்ககிட்ட இங்கேருந்து தப்பிக்கணும்னா இந்த ராத்திரியே கடக்கணும், அப்படி இல்லைன்னா இங்கேயே இருந்துடணும் அப்படின்ட்டு தான் அந்த சூனியக்கார கிளவி சொன்னான். அப்படின்னா இன்னைக்கு நைட்டு எப்படியாவது சாகாமல் இருந்துட்டோம்னா இங்கிருந்து தப்பிச்சிடலாம். சப்போஸ் அப்படி தப்பிக்க முடியாமல் செத்துட்டே இருந்தோம்னா இங்கேயே மாட்டி அடிமையாயிருவோம் அப்படின்ட்டு தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்ட்டு சொன்னான். அப்போ அந்த சைனா பொண்ணு முடியை பிடிச்சி இழுத்தா. அப்படியே கொத்தா வந்துச்சு. கை நகை எல்லாம் வேக
வேகமா வளருது, நம்ம வேற ஏதோ ஒரு மிருகமா மாறிட்டு வந்துட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் போஸ்டர்ல இருந்தவங்களுக்கும் இதே மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கணும். இன்னைக்கு நைட்டு எப்படியாவது சாகாம இருந்துடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா. அப்போ ஆப் தொடர்ச்சியே இரும்பிட்டு இருந்தான். உடனே நாங்க எல்லாரும் டேய் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது தர்பூசணி கையில இருந்து தவறி தார் ரோட்ல விழுந்து வெடிச்சு செதற மாதிரி அவனும் வெடிச்சு செதறிட்டான். அதுல இருந்த சில பீஸ் நிம்முடைய வாய்க்குள்ளார போயிடுச்சு. இவளும் பயந்து போய் கத்திக்கிட்டு அதை துப்பிட்டு பக்கத்துல இருந்த பைப்ல வாயை கழுவிட்டு அந்த தண்ணியை குடிச்சா. திடீர்னு பார்த்தா அவளும் வெடிச்சு செதறிட்டா. நாங்களும் பயந்து போய் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்தோம். அப்ப அந்த சைனாக்காரியும் முதல்ல கால் வெடிச்சிச்சு, அதுக்கப்புறம் அவளுடைய வயிறு வீங்கி வெடிச்சிருச்சு, கடைசியில் அவள் தலையும் வெடிச்சு அதே இடத்துல செத்துட்டா. அதை பார்த்த குளோவர் என்கிட்ட எனக்கு கொன்னுடு மேக்ஸ், டைம் முடிய போகுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செத்துட்டாங்க, நம்மளும் அந்த தண்ணியை குடிச்சிருக்கிறோம், அதனால என்னை கொன்னுடு, மறுபடியும் உயிரோட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றி இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு புது பிளானை போடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் வெடிச்சு செத்துட்டேன். அவளும் சோர்ந்து போய் அதே இடத்துல படுத்துக்கிட்டா. பக்கத்துல ஒருத்தன் விசில் அடிச்சுக்கிட்டு அங்க வந்தான். யாருடான்னு பார்த்தா அந்த காஃபி ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தால அவன். அவளை பார்த்துட்டே இருக்கும்போது அவளும் வெடிச்சு அதே இடத்துல செத்துட்டா. மறுபடியும் இப்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சைனா பொண்ணு கண்ணாடியில மூஞ்ச பார்த்துட்டு இருக்கும்போது வாயில எக்ஸ்ட்ரா ஒரு பல்லு மேல முளைச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து ஷாக்ல இருந்தா. சரி சும்மா இருக்கிறதுனால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு குளோவர் சொல்லிட்டு இருந்தா. அப்போ அங்க இருந்த பெட்டியில அவனுடைய ஐடி கார்டு இருந்துச்சு. அதுல அவன் பேரு ஹேலன் ஹில்ஸ்னும் அவன் ஒரு டாக்டர்னும் போட்டுருந்துச்சு. நியூஸ் பேப்பர்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில ஆழமா ஓட்ட போட்டதுனால இந்த இடத்துக்கு கீழே இருந்த ஒரு சுரங்கத்துல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால 1500 பேர் செத்து போயிருக்காங்க. மீதி இருந்தவங்களை காப்பாற்றதான் அந்த டாக்டரான ஹேலன் ஹில்ஸை இங்க வர வச்சிருக்காங்க. மேல இருந்த மொத்த நகரமும் அந்த விபத்துனால பூமிக்குள்ளார போயிடுச்சு. அதனால தான் அண்டர் கிரவுண்ட்ல ஜன்னல் இருந்திருக்குது. பக்கத்துல இருந்தது தான் அந்த சுரங்கத்துக்கு போறதுக்கு மெயின் கதவு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு அந்த கதவை திறந்து பார்த்தா கரு கும்முன்ட்டு பயங்கரமா இருந்துச்சு. இந்த வழியா போறது நல்லதில்லை அப்படின்ட்டு அந்த கதவை மூடிட்டு வேற வழியா யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த இடத்துல ஒரு நைட் சாகாம இருந்தா இங்கிருந்து தப்பிச்சிடலாம், ஆனா தப்பிக்க முடியல. அந்த மாஸ்க் போட்டு இருந்தவனும் சரி அந்த சூனியக்காரியும் சரி அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மளை கொல்றதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே மாதிரி கொல்லாம ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா கொல்லுது. அப்படின்னா அது நம்மள பயத்திலே வச்சுட்டு இருக்க பாருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிருந்த டிரால நிறைய வீடியோ கேசட் இருந்துச்சு. சரி தப்பிக்கிறதுக்கு அதுல ஏதாவது வழி இருக்குதா அப்படின்ட்டு அதை போட்டு பார்த்தா அதுல பலான படம் ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அங்க இருந்தவங்க டே உனக்கு எந்த நேரத்துல என்ன போறதுன்னு தெரியாதா, எப்ப பார்த்தாலும் இதே நினைப்புல இருப்பியாடா அப்படின்ட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நான் அதை ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல இருந்து இன்னொரு கேசட்டை போட்டேன். அதுல அந்த டாக்டர் இங்க வந்தவன ஒருத்தனை பிடிச்சி ஒரு ரூம்ல அடிச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான். இந்த இடத்துல நடந்த விபத்துனால இங்க நிறைய காமா கதிர்கள் வெளியே இருக்குது. அது இந்த இடத்துல வாழ்ந்தவங்க மட்டும் இல்லாம புதுசா வந்தவங்களையும் தாக்குது. அப்படி அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயம் ரொம்ப அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்ச நாள்லயே விண்டிகோ அப்படின்ற ஒரு கொடிய மிருகமா மாறிட்டு இருவாங்க. அவங்களுக்கு அதிக பசி எடுக்கிறதுனால மனுஷங்களுடைய கறியை சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அந்த சீரியல போட்டு இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் மாறிட்டு இருக்கிறோம். உடனே அந்த ரேடியோவில் அந்த டாக்டரு நீங்கள் இங்கேருந்து தப்பிக்கணுன்னா உங்களில் ஒருத்தன் இங்கே செத்தா மற்ற 4 பேர் இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு குளோவர் சரி நான் சாகிறேன் ஆனால் நான் உன்னை நேரில் பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்னான். அதுக்கு அவன் சரி மீட் பண்ணலாம், நான் வெளியே இருக்க அந்த காட்டுக்குள்ளார தான் இருக்கேன், உன்னுடைய தங்கச்சி என் கூட தான் இருக்கிறா, நீ மட்டும் தனியாக வந்தினா நான் அவளை உனக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுடைய தங்கச்சியை பார்க்கறதுக்காக இவளும் காட்டுக்குள்ளார ஓடிட்டா. சரி வாங்க நம்ம போய் அவளை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆனால் ஆப்பு அவள் கண்டிப்பாக செத்துருவா. அந்த டாக்டர் தான் சொன்னான்ல ஒருத்தர் செத்தா மற்ற 4 பேர் இங்கிருந்து போயிடலான்ட்டு, அவள் செத்துட்டு போறா, நம்ம இங்கிருந்து தப்பிக்கிற வழியை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவளை காப்பாற்ற வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிம்மு அவனுடைய முதுகிலேயே கோடாரியில சொருவிட்டு போய் அவளை காப்பாத்துங்க, அவளையும் கூட்டிட்டு தான் இங்கிருந்து போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளும் அவங்க கூடயே உட்காந்துட்டு இருந்தா. நானும் அந்த சைனாவும் அவளை தேடிட்டு போனோம். வீட்டுக்குள்ளார நிம்ம போயிருந்தாங்க. அப்போ அந்த மாஸ்க் போட்டு வந்தவன் அவங்க 2 பேரையும் கொடூரமா கொண்டுட்டான். இந்த பக்கம் நாங்க 2 பேரும் குளோவர் தேடிட்டு இருந்தோம். பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்ட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அந்த மரத்துக்கு மேல இண்டிகோ ஜாம்பி எங்களை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தோம். அப்போ கால் தடிக்கு அந்த சைனா ஒரு கண்ணாடியில விழுந்து அந்த கண்ணாடி ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டா. அந்த விண்டிகோ ஜாம்பியும் அவளை இழுத்துட்டு போயிடுச்சு. நான் மட்டும் அவளை தேடி போயிட்டு ஒரு வழியா அவளை கண்டுபிடிச்சு அந்த காலில் இருந்த ட்ராப்பை கழட்டிட்டு இருந்தேன். அப்போ இவளுடைய தங்கச்சி மெலனி அங்கே வந்து நின்னா பாருங்க, அவளுடைய மூஞ்சி கருணை கொடூரமாக இருந்துச்சு. ஒரு கத்திட்டு எங்ககிட்ட வந்தா. நான் அந்த ட்ராப்பை எடுத்து அவளுடைய தலையிலேயே மாட்டி விட்டுட்டு அங்கிருந்து நாங்கள் 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஓடிட்டு வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தோம். அப்போ அவள் என்கிட்ட என் தங்கச்சி என்ன இவ்வளோ கொடூரமாக ஆயிட்டா, நான் உங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே பெரிய தப்பு பண்ணிட்டேன், சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செத்துட்டாங்க, இதுவே கடைசி தடவையாக இருக்கலாம், இந்த ஒரு டைம் எனக்கு கொன்று அடுத்த டைம் கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு கண்ணாடி கிளாஸை கொடுத்தா. அதை நான் அவளுடைய கழுத்திலே கிழிச்சு அவளும் செத்துட்டா. அப்போ
அந்த மெலனி ஜாம்பி அங்க வந்தா. நான் அங்க சொட்டிட்டு இருந்த தண்ணியை குடிச்சிட்டு அவன் முன்னாடியே போய் நின்று நானும் வெடிச்சு அதே இடத்துல செத்துட்டேன். மறுபடியும் அதே மாதிரி எல்லாரும் உயிரோட வந்தோம். அப்போ ஆப் எங்ககிட்ட முதுகுல ஏதோ முளைச்ச மாதிரி இருக்குது பாருங்க அப்படின்ட்டு காட்டினான். பார்த்தா முதுகு ஃபுல்லா கொம்பு முளைச்சிட்டு இருந்துச்சு. அவனும் முக்கால்வாசி இண்டிகோவா மாறிட்டான். க்ளோவர் எங்ககிட்ட எத்தனை நாள் அங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு கேட்டா. அதுக்கு விம்மு 13 நாளா நம்ம இங்க இருக்கிறோம், வேணும்னா அந்த கெஸ்ட் நோட்டை போய் பாருங்க அப்படின்ட்டு சொன்னான். அதுல 13 டைம் விம்மு கையெழுத்து போட்டுட்டு இருந்திருக்கிறா. இந்த வீட்டுக்கு வந்தவங்க யாருமே 13 நாள்ல தாண்டல அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் அப்படின்னு சொன்னான். அந்த இடத்துல எல்லாரும் இருந்தோம். ஆனா அந்த சைனா பொண்ணு மட்டும் இல்ல. வீடு ஃபுல்லா தேடி பார்த்தோம், அவ அங்க இல்ல. ஒவ்வொரு நாள் செத்தும் அடுத்த டைம் திரும்ப வரும்போது பழைய விஷயம் எதுவுமே தெளிவா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சரி அவளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ஆப் ஒவ்வொரு டைமும் உள்ளார வரும்போது வீடியோ எடுத்துட்டு இருந்தான். அதனால அவனுடைய போன் எடுத்து பார்த்தோம். அதுல நிறைய வீடியோ சேவ்ல இருந்துச்சு. அதுல நாங்க ஒவ்வொரு டைமும் எந்த மாதிரி கொடூரமா செத்தோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இருந்துச்சு. ஆனா கடைசியா நாங்க சாகும்போது அந்த டாக்டர் வந்து எல்லாரும் செத்துட்டாங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு அந்த சுரகத்துக்குள்ளார போற கதவை வழியா உள்ளார போயிருக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணி இவளும் போயிருக்கிறா. அதை வீடியோவை எடுத்து வச்சிருக்கிறா. கடைசி நாள் ஆனதுனால அங்க இருந்த எல்லா விண்டிகோ ஜாம்பியும் எங்களை கொல்றதுக்காக அந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு இருந்துச்சு. அதனால க்ளோவர் சரி இதுக்கு மேல ஓடுறது பிரோஜனம் இல்லை, நீ நான் பயப்பட மாட்டேன், அதை கொல்ல தான் போறேன் அப்படின்ட்டு கையில ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அந்த சுரங்கத்துக்கு போற கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாங்க எல்லாரும் அவ கூட போனோம். அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப இருட்டா பயங்கரமா இருந்துச்சு. மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சு முன்னாடி போகும்போது திடீர்னு அந்த இண்டிகோ ஜாம்பி க்ளோவரை கீழே தள்ளி அவ மேல ஏறி நின்று அவளை கொல்ல பார்த்துச்சு. அது முதுகிலே கத்தி எடுத்து சொருவி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்தோம். எல்லா இண்டிகோ ஒன்று சேர்ந்து எங்களை துரத்திட்டு இருந்துச்சு. நாங்களும் ஒரு வீட்டுக்குள்ளார வந்து கதவை சாத்திட்டு பார்த்தா அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்தவன் கண்ணாடி வழியா கீழே குதிச்சு எங்களை கொல்ல வந்தான். உடனே க்ளோவர் கிட்ட நீ போய் இந்த சைனாக்காரியை கண்டுபிடிச்சு காப்பாத்து, நாங்க இவனை பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நாங்க 3 பேரும் அவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தோம். க்ளோவர் உள்ளார போய் அவளை தேடிட்டு இருந்தா. அப்போ இவளுடைய தங்கச்சி திடீர்னு வந்து இவளை அடிச்சிட்டு இருந்தா. உடனே க்ளோவர் இவளை கீழே தள்ளிட்டு போய் ஒரு ஷார்ப்பான கத்தியில முதுகுல குத்தி கொன்னுட்டு உள்ளார போயிட்டு இருந்தா. நாங்க 3 பேரும் ஒரு வழியா அவனை அடிச்சு படுக்க போட்டு அவனுடைய கொடரையை தூக்கி அவன் மண்டையே அடிச்சோம் பாருங்க. அவன் மண்டை அப்படியே வெடிச்சு அதே இடத்துல செத்துட்டான். க்ளோவரும் உள்ளார பொறுமையா போய் அந்த சைனா இருக்க இடத்த கண்டுபிடிச்சா. அவளை கட்டி போட்டு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருந்தான். முன்னாடியே ஒரு இண்டிகோ ஜாம்பி ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் பொறுமையா இங்கே வெயிட் பண்ணு, இந்த ரூம் சாவி இங்க எங்கேயாவது இருக்குதான்ட்டு பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லா அந்த சாவியை தேடிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் ரூமுக்கு வந்துட்டா. அந்த இடத்துல நிறைய கேமரா இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டாக்டர் கையில டீ கப்போட உள்ளார வந்து கதவை சாத்திட்டு இங்க வந்தவங்களே நீ ரொம்ப புத்திசாலி, உன்னுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறுபடியும் சாக தான் போறாங்க, நீயும் செத்து கடைசி வரை இங்கே சூனியக்காரியா இருக்க போற அப்படின்ட்டு சொன்னான். இவளும் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு பேசிக்கிட்டே அவன் கவனிக்காத நேரத்துல அவனுடைய டீ கப்பை பக்கத்துல தண்ணி சொட்டிட்டு இருந்துச்சு. அதுக்கு நேரம் நகர்த்தி வச்சு அந்த டீல 2 துளி விழுந்த உடனே அதை மறுபடியும் பழைய இடத்துல நகர்த்தி வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவன் பேசாத கேட்டுட்டு இருந்தா. அவனும் அது தெரியாம குடிச்சிட்டான். அப்போ அவன் உங்கள யாராவது செத்தா மற்றவங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் கண்டிப்பா சாக தான் போறான், ஆனா இந்த டைம் நாங்க இல்ல, நீ தான் சாக போற அப்படின்ட்டு சொன்னான். அந்த தண்ணி குடிச்சதுனால அவன் அங்கேயே வெடிச்சு செத்துட்டான். இந்த பக்கம் நாங்க 3 பேரும் ஓடிட்டு இருந்தோம். அந்த இண்டிகோ ஜாம்பியும் சங்கிலியை பிடிங்கிட்டு அந்த சைனாவை கொல்ல பாக்குது. டைமும் முடிய போகுது. அப்போ க்ளோவர் சாவி எடுத்துக்கிட்டு வந்து அந்த கதவை திறந்து ஜஸ்ட் மிஸ்ல அவளை காப்பாத்தி அந்த இண்டிகோ ஜாம்பியை உள்ளாரியே வச்சு கதவை மூடிட்டு வெளியே போகும்போது எல்லா ஜாம்பியும் இவங்களை துரத்திட்டு இருந்துச்சு. நாங்க 3 பேரும் ஓடிட்டு இருக்கும்போது மேல ஒரு வழி இருந்துச்சு. அது வழியே தப்பிச்சு மேல வந்துட்டோம். இவங்க 2 பேரும் தப்பிக்கும் போது அது இவளுடைய காலை பிடிச்சி உள்ளார இழுத்துட்டு இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா நாங்க 3 பேரும் அவளுடைய கையை பிடிச்சி வெளியே இழுத்து அவங்கள காப்பாற்றணும். அந்த மணல் கடிகாரத்துல இருந்த மணலும் தீர்ந்துருச்சு. இந்த டைம் அது திரும்பல. அந்த இடத்துல சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல இருந்த சாபமும் போயிடுச்சு. அந்த சாபத்துல இருந்து நாங்களும் வெளியே வந்துட்டோம். ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். அப்போ ஆப் உடனே காரை எடுத்துட்டு வந்து வரீங்களா இல்ல இன்னொரு நாள் இங்க இருந்துட்டு வரீங்களா அப்படின்ட்டு கிண்டல் பண்ணோம். நாங்க எல்லாரும் அந்த கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பிட்டோம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இன்னொரு கதையில மீட் பண்ணலாம். டாடா பாய்.